5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயில் ஆக்குவது தொடர்பாக பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் நடவடிக்கையை சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்கக்கூடாது என்ற விதி இருந்தது. தேசிய கல்விக் கொள்கை 2020 திருத்தத்தின்படி 3, 5, 8ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி விழுக்காட்டை விட குறைவான மதிப்பெண் பெற்றால் ஃபெயிலாக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 15ஆம் தேதி பழைய கட்டாய கல்வி சட்ட விதிகளில் மத்திய கல்வி அமைச்சகம் திருத்தம் கொண்டு வந்தது. இதுகுறித்து மார்ச் 18ஆம் தேதி பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதன்படி தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண் பெறாவிட்டால் ஃபெயிலாக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து பெற்றோரிடம் தெரிவித்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரத்தை மாணவர்களின் பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களின் சம்மத கடிதத்தை பெறும் முயற்சியில் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகங்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புதிய முறையை பயன்படுத்தி மதிப்பெண் குறைவாக பெறும் குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்க்க தனியார் பள்ளிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பள்ளி நிர்வாகம் கேட்பதால் அனைத்து பெற்றோரும் சம்மத கடிதம் அளித்து வருவதாகவும் சிலர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குறைந்த கற்றல் திறன் உள்ள மாணவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், ஆண்டு இறுதித் தேர்வில் தோல்வியடைந்தால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், அதிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை மட்டுமே அதே வகுப்பில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக சிபிஎஸ்இ ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர்.